ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நாங்கள் வெஜ் பிரியாணி சிக்கன் 65 தான் ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஈவினிங் அவங்க ஆஃப்டர்நூன் ஒர்க் போயிட்டு வந்திருந்தாங்க. நான் சும்மா ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் பண்ணேன். இதில் என்ன இருக்குன்னா, நான் ரொம்ப நாளாக அவங்க காலர் வச்ச டிஷர்ட் தான் அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் அதவே வாங்கி கொடுத்துருந்தேன். சரி, நீங்கள் மெதுவாக நான் வர சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் கேக் நான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேக் நான் தான் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படி அவங்க வர சொல்லியாச்சு. நான் உள்ள ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபைனலாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மாடியிலங்கிறனால கேண்டில் பற்ற வைக்கவே முடியல. காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்தனால. அப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணும்போது இங்கே மட்டும் ஏன் கட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் உள்ளேருந்து ஒரு ஹார்ட் கீ செயின் வச்சுருந்தேன். அதில் ஒரு கவிதை லைன்ஸ் இருக்கும். இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னன்ட்டு. அப்புறம் இன்னும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுத்தேன். ஓப்பன் பண்ணதும் என்னென்ன எல்லாரும் சொல்லுங்க, என்ன சுருக்கு பை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பேப்பர் தான் இருக்கும் போல், சும்மா தான் என்கிட்ட கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தது தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அவங்க சென்னையிலேருந்து அனுப்பி விட்டாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஆயில் பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் பின்னாடி வந்து கொலாஜ் பண்ணி சென்டரில் வந்து எங்கள் 2 பேர்த்தோட ஃபோட்டோ இருக்க மாதிரி, கீழே வந்து அந்த கவிதை லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி நான் எடிட் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்களும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து நான் சும்மா வாலில் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருந்தேன். 2 பேர் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் 6:30க்கு வந்து மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 6 o'clock ஆயிடுச்சு. அதனால வேகமாக வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்களும் படம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 minutes முன்னாடி எப்படியோ போய் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் அன்னைக்கு பர்த்டே வந்து சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.